நண்பர்களே வணக்கம். ரொட்டீன் நிச்சயம் நல்லது விரும்பும் முருகானந்தன் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. நண்பர்களே, நான் இதை யூடியூப்பில் போட்டு அது எல்லோரும் பார்க்க வச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவிலே வந்துடுறேன். ஏன்னா நீங்கள் யூடியூப் பாருன்னு சொன்னால் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் வேண்டாம். 1200 வீடியோஸ் என்னுடைய ஜிபனி சேனலில் போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு கணமும் அந்த திமுக அரசு தவறுகளை செய்கின்ற பொழுது சுட்டி காட்ட நான் தயங்கியதே இல்லை. பரவாயில்ல, அது நீங்கள் பார்க்காட்டி பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று தான். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கமானது நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கமாக இருக்கணும். இப்போ நான் ரோட்டரியில் கடந்த 25 ஆண்டுகளாக இருக்கேன். 25 ஆண்டுகளில் நான் ரோட்டரியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 12 புதிய சங்கங்கள் துவக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றேன். இதில் நான் என்னுடைய சங்கத்தை துவக்கிய அதே ஆண்டிலேயே இன்னும் 3 சங்கங்களை உருவாக்கி 4 ரோட்டரி சங்கங்களை உருவாக்கிய பெருமை உலகத்தில் எனக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கு 2009 இந்த 4 ரோட்டரி சங்கங்கள் மூலமாக எத்தனை தலைவர் உருவாயிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் தலைவர்களை மாற்றிடுவோம். திமுக அப்படி தலைவர்களை மாற்ற முடியுமா? அப்படி மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு திமுகவில் வந்துச்சுன்னா இந்த ஆட்டை அவங்க ஆடுவாங்களா? நிரந்தரமாக கருணாநிதி இருப்பாராம். அப்புறம் கருணாநிதி போனதுக்கப்புறம் ஸ்டாலின் இருப்பாராம். அப்புறம் ஸ்டாலின் போனதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இருப்பாராம். அப்புறம் 50 ஸ்டாலின் இருப்பாராம். விளங்கும். இதான் தலைமைத்துவம் அப்படின்னா தன்னை போல தலைவர்களை உருவாக்குவன் தலைவன். நான் என்ன மாதிரி என்னுடைய சங்கத்தில் இது வரைக்கும் 16 பேர். அப்புறம் இதர சங்கங்கள் கிட்டத்தட்ட 10-12 சங்கங்கள் சொன்னேன். அப்போ அதன் மூலமாக எத்தனை தலைவர்களை நான் உருவாக்கியிருப்பேன். எத்தனை இளைஞர்களுக்கு தலைமைத்துவ பண்பு பயிற்சி கொடுத்துருப்பேன். சார் லெகசி அது. சார் லெகசி அப்படின்னா தனக்கு பின்னால் புதிய புதிய சக்தியை, ஆற்றலை உருவாக்கி விட்டு செல்வது தான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு. நான் அப்படி தான் இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருவேன். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். பாட்டு பாடணுமா இப்படி தான் பாடணும், பேசணுமா இப்படி தான் பேசணும், டான்ஸ் பார் இப்படி ஆடினா நல்லாயிருக்கும். ஒரு தலைமை பண்புனா என்ன? இது வரைக்கும் 1000 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2025 அழகுமலை வித்யாலயான்னு சொல்லி அங்கே அழகுமலை வித்யாலயான்னு ஒரு அற்புதமான கல்வி நிறுவனம் இயங்கிட்டு இருக்குங்க. அந்த நிறுவனத்தில் நான் தான் பார்த்திங்கன்னா பேச்சாளர். அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங்ஜியும் வந்திருந்தார். 10 நிமிஷம் தான் அவர் பேசினார். அப்புறம் எனக்கு வழி விட்டுட்டார். நான் 20 நிமிஷம் பேச வேண்டியவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறேன். ஏன்னா அங்கே இருந்தக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இதர மொத்தம் கூட்டமே என் பேச ரசிச்சது. ஆஹா! ஸோ அப்படி பேசக்கூடியவர், பெருமைக்காக சொல்லவில்லை. ஆக லெகசினா தனக்கு பின்னால் சக்தியை உருவாக்குறது. அந்த நல்ல தலைவர்கள் யாராவது ஒருவராவது திமுகவில் இருக்காங்களா? இன்றைக்கு ஊரால் லஞ்சக்கரை புரியாத, எந்த விதமான குற்றமும் சொல்ல முடியாத, அப்பழுக்கற்ற ஒரு தலைவன்னு சொல்லி திமுகவில் யாராவது ஒருத்தர் ஒரே நாள் காமிச்ச முடியுமா? எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் திமுகவில் இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு டெண்டர், ஏதோ ஒரு அரசாங்கத்துடைய ஏதோ ஒரு சௌகரியங்கள், அதை அனுபவிக்கணும். ஆக எதையாவது எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. அந்த இடத்துல தலைவர்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல தலைவன் கழகு எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அங்கே எல்லா எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது அந்த சக்தி அழிக்கப்பட வேண்டிய சக்தி. இதற்கு மேலும் அந்த சக்தி தமிழகத்தில் இருந்தால் தமிழகம் ஒரு 10,000 வருஷம் பின்னாடி போயிடும். காட்டு முன்னாடி கூட்டம் அவங்க சொல்கிற மாதிரி, ஆமாம், காட்டு முன்னாடி கூட்டமாக ஆயிடுவோம். ஆளாளுக்கு உடம்பு இருக்க துணியெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு ஹோ அந்த காட்டில் குதிப்பாங்க இல்லைங்களா, அந்த காட்டு மிராண்டிகள், அது மாதிரி ஆயிடுவோம். நினச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ஆடை உடுத்திருக்கீங்க. அப்படி ஒரு சூழல் உருவானா உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? சிந்திங்க. தயவுசெய்து இந்த வீடியோவையாவது
ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. ஏன்னா இன்றைக்கி தேதி 15, 23ஆம் அந்த சவப்பெட்டியில் அந்த திமுகங்கிற அந்த மொத்த கூட்டத்தையும் இன்றைக்கி உள்ளார போட்டு ஆணி அடித்து 1000 அடி ஆழத்தில் குழி தோண்டி உள்ளே அந்த சவப்பெட்டி வச்சு அதுக்கு மேலே பாறாங்கல் டன்னாக கொட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது செய்ய முடிஞ்சோ அதையும் செஞ்சு மூட வேண்டிய தருணம். ஆக சவப்பெட்டி திமுகவுக்கு சவப்பெட்டி தயாராக இருக்குது. அதில் உள்ளே இறக்கி ஆணி அடிக்க வேண்டிய தேதி வர 23ஆம் அன்றைக்கு அந்த ஆணியை நம்மெல்லாம் சேர்ந்து அடித்தோம்னா யாராலையும் பிடுங்க முடியாது. அதோட திமுக முடிஞ்சது. சொல்லிக்குங்க, கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 7 வருடங்கள். போன வருஷம் என்னுடைய பிறந்தநாள் 25/8/2025. அதுலேருந்து கரெக்டாக 7 வருஷம் கூட்டிக்குங்க. 33 32 ஆக 25/8/2032 திமுகன்னு ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் கட்டாயம் வரும். இது பொய்யல்ல, உண்மை. நடக்கும், நடத்தி காட்டுவேன். ஏன்னா என்ன மாதிரி நான் ஒருத்த மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல வகைகளையும் திமுகவுடைய அந்த துரோகத்தை எல்லா மாவட்டங்களையும் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குறைந்தது ஒரு 1000 பேரில் 2000 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் எல்லோரும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் எந்த விதமான விளம்பரத்துக்காகவும் பண்ணுறதில்லை. நாடு நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் கனவு கண்ட அந்த அற்புதமான தேசம், உலகுக்கே தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் நியாயத்தையும் கற்றுத்தந்த தேசம் இந்த இந்திய தேசம். ஈவன் இன்றைக்கு தமிழ் நாடுன்னு வச்சுருக்கிறதே எனக்கு உடன்பாடு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரே நாடு தான். அதில் என்ன தமிழ்நாடு தனியாக? அசிங்கமாக இல்லை? இது அவங்க அறிஞர் அண்ணா செஞ்ச மிக மோசமான ஒரு வேலை. இதற்கு அழகான பேர் அன்றைக்கு சேர சோழ பாண்டியர் காலத்தில் இதை எப்படி நம்முடைய தமிழ்நாட்டை கூப்பிடுவாங்கன்னா தமிழகம். என்ன அழகான பேர், தமிழகம். தமிழ் அகம், அகத்திலே தமிழ் இருக்கிறது. தமிழ் இருந்தால் முருகன் இருப்பான், தர்மம் இருக்கும், அறம் இருக்கும், சத்தியம் இருக்கும், நேர்மை இருக்கும், நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும், உண்மை இருக்கும், மனித தன்மை இருக்கும். ஆக தமிழகம்னு பேரை மாத்திரம் வரக்கூடிய ஆட்சி கட்டாயம் எடப்பாடியார் ஆட்சி தான். அதில் ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழகம்னு மாற்றுவோம். மாற்றியாச்சுனாவே திமுகவை அழிச்சாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்நாடு இருந்தால் தான் திமுக இருக்கும். தமிழகமாக மாறிடுச்சுன்னா திமுக இருக்காது. கதம் கதம் கதம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.